எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். பண வரவு என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு தான் அந்த பணம் நம் கையில் தங்க வேண்டும் என்பது முக்கியம். பணத்தை சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் இருந்தாலும் அதில் சரியான வழியை தேர்வு செய்து கடினமாக உழைத்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணம்தான் நம்மிடம் தங்கும் என்பது ஐதீகம். ஒருவேளை அப்படி கஷ்டப்பட்டு நியாயமான முறையில் உழைக்கும் நம் பணமும் நம்மிடம் தங்கவில்லை என்னும் பட்சத்தில் அதை நாம் பணத்தடையாகவே கருத வேண்டும். அப்படிப்பட்ட பணத்தடையை நீக்குவதற்கு தேய்பிறை சஷ்டி நாளில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு 3 பொருட்கள் வேண்டும். இந்த 3 பொருட்களும் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்க வல்லதாக கருதப்படுகிறது. அந்த பொருட்கள் கல்லுப்பு, மிளகு மற்றும் படிகாரம். ஒரு சிறிய அகல் விளக்கு அல்லது பீங்கான் கிண்ணம் போன்ற ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு கல்லுப்பை போட வேண்டும். அந்த கல்லுப்பிற்கு மேல் 3 அல்லது 4 என்ற எண்ணிக்கையில் மிளகை போட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு மேல் ஒரு சிறிய துண்டு படிகார கல்லை வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இதை நாம் பணம் எங்கு இருக்கிறதோ அந்த பக்கத்தில் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதன் மூலம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும். பீரோவில் வைப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் பீரோவிற்கு மேல் அல்லது கீழ் வைக்கலாம். செல்ஃபில் பணத்தை வைக்கிறோம் என்னும் பட்சத்தில் அந்த செல்ஃபிற்கு மேல் அல்லது கீழ் இதை வைக்கலாம். இந்த கல்லுப்பு, மிளகு மற்றும் படிகாரம் அடுத்த மாத தேய்பிறை சஷ்டி வரை அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாத தேய்பிறை சஷ்டி வரும்போது இதை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு புதிதாக செய்து வைத்துக் கொள்ளலாம். எளிமையான இந்த பரிகாரத்தை முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு செய்பவர்களுக்கு அவரின் அருளால் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதோடு பணம் எப்பொழுதும் அவர் கையில் தங்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.